நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உபவாச நாட்களிலே தேவனை மகிமைப்படுத்தின அனுபவத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உபவாசம் ரொம்ப நல்லது. அவைகள் சடங்காச்சாரம் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். இது பாரம்பரிய சபையை சார்ந்தது, இது ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களை சார்ந்தது என்று நினைக்க வேண்டாம். இப்போ தான் நீங்கள் உபவாசம் இருக்கணும்னு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு எப்போதெல்லாம் இதை நடத்துகிறாரோ உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும் கண்டிப்பாக. ஏனென்றால் சரீரத்தின் ஆசைகளை இச்சைகளை ஒடுக்க வேண்டும். சரீரத்தை மேன்மைப்படுத்துகிற அனுபவங்கள் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். மாம்சத்திற்கு முதலிடம் கொடுக்கிற கிரியைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். மாம்சத்தை ஒழிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து திரைச்சிலை இரண்டாய் கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். மாம்சத்தை கிழிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம்முடைய மாம்சத்தின் எண்ணங்கள் சிறையாக்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட உபவாச நாட்கள் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் பிசாசை ஜெயிப்பார். உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ சுத்தம் வெளிப்படுத்தப்படும். உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் அவன் பாவத்தையும் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். அநேகர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறவர்களாக இருப்பார்கள். வல்லமையாய் தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அப்படினால உபவாசத்தோடு ஜெபிப்போம். இந்த உபவாச நாட்கள் நம்முடைய தேசத்தில் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. அநேக பிள்ளைகள் உபவாசம் இருந்து ஜெபிப்பார்கள். சிலர் இது ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லி யாருக்குனே உபவாசிக்க மாட்டாங்க. ஆமாம், இதே ஒரு காரணமாக என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், அதனால் மிஞ்சின நீதிமான்களாக இருப்பார்கள். நாம் அப்படி இல்லை. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் நடத்துங்க. தேசத்துக்காக எங்களுடைய அலேலியா ஜெப வீட்டில் வருஷந்தோறும் 40 நாள் உபவாச ஜெபம் நடக்கும். ஆமாம், தேசத்துக்காக, ஊழியத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக, எல்லா காரணத்துக்காகவும் எங்கள் சபையில் எப்போதும் வருஷந்தோறும் 40 நாள் உபவாச ஜெபம் எங்களுடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரும் உபவாசத்தோடு உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அது இந்த வருஷமும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் உபவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவ என்ன செய்திருக்கிறார், அவரே நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெபித்திருக்கிறானால் நீங்களும் ஜெபம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் ஜெபித்திருக்கிறார். அவர் வேதம் வாசித்தார், நாமளும் வேதம் வாசிக்கணும். அவர் ஞானஸ்தானம் எடுத்தார், நாமும் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவர் பிசாசை ஜெயித்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், நாமும் என்ன செய்ய வேண்டும், தேவ சித்தத்தை செய்தார், நாமும் தேவ சித்தத்தை செய்தார். அவர் என்னெல்லாம் செய்தார். ஒருவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன். அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அப்போ அவர் செய்தது போல நாம் செய்யணும். அவர் உபவாசித்திருக்கிறார், நாமும் என்ன செய்வோம், உபவாசிப்போம். அவர் ஜெபித்தார், நாமும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நாம் இப்பொழுது தியானிக்கிறதான காரியம், இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் எந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வாசிங்க. இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த லெந்து காலத்தில் நாம் தியானிக்கக்கூடியதான ஒரு காரியம், எனக்கு அருளப்பட்டதான வார்த்தை திருப்பிக் கொள்வோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதினதான நிருபம் திருப்பிக் கொள்ளுங்க. வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் வாசிப்போம். எபேசியர் சபைக்கு எழுதினதான கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. 4வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று சொல்லி என்ன செய்ய வாசிக்கும். இதில் எனக்கு அருளப்பட்ட வார்த்தை தலைப்பு என்ன, பொய்யை களைந்து என்று சொல்லி என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். களைதல் அப்படின்னா அவிழ்த்து போடுதல், எடுத்து போடுதல்னு அர்த்தம். களைதல் அப்படிங்கிறது நம்மை விட்டு எடுத்து போட வேண்டியவைகள் ஒன்று என்ன செய்கிறோம் பாரு. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பொய் என்று வேறும் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாஸ். இந்த பொய் அவனுக்குள்ளே
அவன் தான் பிதாவா, அதுக்கு அப்பாவாக இருக்கிறான், அதுக்கு தகப்பனாக இருக்கிறான். அதனால் பொய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்றைக்கி அநேகருடைய வார்த்தைகள் எப்போதும் எப்படி இருக்குது, எந்த நேரமும் என்ன செய்கிறாங்க, அடித்து விடுவாங்க. ஆமாம், சர்வசாதாரணமாக இருப்பாங்க. அதனால் நீங்களும் நானும் அப்படி என்ன செய்யக்கூடாது. கணம், மதிப்பு, புகழ், உங்களுக்குள்ளே கர்வம், பெருமை உண்டாகிற விதமாய் பொய்யை என்ன செய்யாதீங்க, துரோகப்படுத்தாதீங்க. அதுக்கு அடிமையாகிடுவீங்க. நீங்கள் முதல்ல எல்லாம் உங்களுக்கு அறிந்தது போல் பேச தொடங்குவீங்க. அதே உங்களை இப்போ கண்டு சிலர் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு உங்களை கனப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது படிப்படியாக உங்களுக்குள்ளே உங்களை மேன்மையாக கொண்டு போகிற மாதிரி தெரியும். கடைசி நீங்கள் பொய்க்கு என்ன ஆகிடுவீங்க தெரியுமா, அடிமையாகி போயிடுவீங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நீங்களும் நானும் இந்த பொய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், மாறட்டும். ஒன்று, வார்த்தையில் இந்த பொய் என்ன செய்யட்டும், மாறட்டும். பொய் என்ன செய்யாதீங்க, பேசாது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேறும் சொல்கிறது பொய்யர். கர்த்தர் பொய் பேச்சை என்ன செய்கிறார் பாருங்கள், பொய் உதடை கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேறும் சொல்கிறது. நரகத்திற்கு போகிறவர்கள் யார், பொய்யர் அனைவரும். அதுதான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் யார் நரகத்துக்கு போவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். வேறும் சொல்கிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். ஏன் ஆண்டவர் பொய்யை களைந்து மெய்யை தரித்து கொள்ளுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? ஒருவருக்கொருவர் உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, பொய்யர்கள் எங்கே போவாங்களாம் பாருங்கள், நரகத்துக்கு போவாங்க. 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தக கடலும் எழுகிற இடத்துக்கு போவாங்க. ஏன்னா பொய். இன்றைக்கி நம்மிடத்துலேருந்து இந்த பொய் என்ன செய்யட்டும், கர்த்தர் இந்த பொய் உதடைய அருவருக்கிறார். ஆண்ட இடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் மெய்யே பேசணும்ப்பா, நான் உண்மையே பேசணும் ஆண்டவரே, உள்ளதை உள்ளதென்று நான் பேசணும் ஐயா. சத்தியம் சொல்லுவது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உடைய வாயில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பாருங்க, பொய் உதடு இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்கிறாரு. ஆனால் இன்றைக்கி எந்த நேரமும் எதுக்கெடுத்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், பொய் சொல்கிறோம். இது சந்ததி சந்ததியாக பாய்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, பொய்கிட்டே இருக்குது. ஆதாம் இடத்துல வந்தது பொய், ஏவாள் இடத்துல வந்தது. இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் பொய் என்ன செஞ்சிருச்சு, பொய் 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 பொய். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் பொய் சொல்கிறாராம். கடைசி பார்த்தா அதுக்கப்புறம் யார் பொய் சொல்கிறா, ஈசாக்கும் பொய் சொல்கிறார். அப்படி தானே, இவள் என் சகோதரி என்று சொல்லி ஆபிரகாம் பொய் சொன்னார். பைபிளில் போட்டிருக்கு, இவள் சகோதரி தானேன்னு அந்த அமிலேக்கின் ராஜா யாரை தூக்கிட்டு போயிட்டான், ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். பொய் சொன்னதுக்காக பொண்டாட்டி போச்சு. நல்லா கவனிக்கிங்களா, இன்றைக்கி நிறைய பேர் பொண்டாட்டிகிட்டே என்ன சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. பொய்யான ஒரு வாழ்க்கை மனைவிட்ட என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்களும் அவர்களும் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள் வேறும் சொல்லுகிறது. அதனால் ஒளிவு மறைவு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நீங்கள் தயவு செய்து அது ஊழியத்தின் முக்கியமான காரியமாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். குடும்பமான மட்டும் எல்லாவற்றையும் இங்கே ஒருவருக்கு மறைத்து கொள்ளக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒளிவு மறைவு என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கி பிசாசு உள்ளே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் என்ன நடந்தது, ஆபிரகாம் பொய் சொன்னார், மனைவி பொண்டாட்டி போச்சு. இப்போ பார்த்தா இப்போ யார் பொய் சொல்கிறா, ஈசாக்குன்னு சொல்கிறாரு, என் மனைவி எனக்கு யார், சகோதரின்னு சொல்கிறார். இப்போ ஈசாக்கோட முடிஞ்சுதான் பார்த்தா அதுக்கப்புறம் யாக்கோபுன்னு ஒருத்தன் பிறந்திருக்கான். அவனுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பொய்யன். என்னது, எத்தன் ஏமாற்றுக்காரன். எப்போதுமே அவன் வாயில் என்னதான் வருமா, அவன் ஏமாத்தாத ஆளே கிடையாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் இந்த பொய் நம்மளை விட்டு என்ன செய்யட்டும், ஒருவருக்கொருவர் மெய்யை பேச கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் மெய்யை பேசணும் அப்படின்னு கேட்டால் வேறும் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஒருவருக்கொருவர் யாராக இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறபடியால். அவயவங்கள்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட், கை ஒரு அவயம், காது ஒரு அவயம், மூக்கு ஒரு அவயம், கண் ஒரு அவயம், வாய் ஒரு அவயம். இவைகளெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இல்லை பாருங்க, மறைவாகவே இல்லை. யோசித்து பாருங்க, மறைவாக இருக்கா இது? உங்கள் கண்ணால் உங்கள் காதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? கண்ணாடியில் தான் பார்க்கலாம் காது எப்படி இருக்குது அப்படி.
ஆனால் உங்கள் கண்ணால் நேராக உங்கள் காதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இந்த காதுக்கும் இந்த கண்ணுக்கும் என்ன கிடையாது? ஒளிவு மறைவே கிடையாது. ஒரு சின்ன சத்தம் கேட்டோன்னா கண் பார்க்கிறது. யோசித்து பாருங்க. காலுக்கும் வாய்க்கும் என்ன இருக்குது? யோசித்து பாருங்க. கால் எங்கே இருக்குது, வாய் எங்கே இருக்குது? ஒரு முள் குத்தணும்னு ஒளிவு மறைவே இல்லை. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று அது என்னவாக இருக்கிறது? அவயவமாக இருக்கிறது. அதே போல் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு யாராக இருக்கிறோம்? அவயவமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய அவயவமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய கண்ணாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வாயாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய அவயம் நீங்கள். அப்போ ஆண்டவர் உங்கள் மூலமாக தான் சிலரை பார்க்குறாரு கண்ணை. நீங்கள் தான் அவருக்கு கண்ணாக இருக்கிறீங்க, உங்களை வச்சு பார்க்குறாரு. நீங்கள் தான் அவருடைய இருதயமாக இருக்கிறீங்க, உங்கள் இருதயத்தை வச்சு நினைக்கிறாரு. நல்லா தாவீதை பார்த்து சொன்னார், நீ இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீதை பார்த்து சொன்னார். மோசேயை பார்த்து சொன்னார், என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவனோட பொய்யே கிடையாது. ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனோடு என்ன செய்வேன்? சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையில் அவனோடு முகமுகமாய் பேசுவேன். காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் என்ன இருந்தது? உண்மை இருந்தது. எங்கும் உண்மை இல்லவன். இன்னைக்கு ஒளிவு மறைவாய் இன்னைக்கு நமக்குள்ளே காணப்படுகிற அந்த அருவருப்புகள், அந்தரங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யட்டும்? மாறட்டும். நம்ம வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே என்ன செய்கிறான்? சஞ்சலப்படுகிறான். வேஷம், எல்லா பொய்யான வேஷங்களை தரித்திருக்கிறோம். அன்னைக்கு ஒரு யாக்கோபு தன் சகோதரனாய் ஏசாவுடைய வேஷத்தை தரித்து கொண்டது போல இன்னைக்கு நாமும் நிறைய வேஷத்தை தரித்துக்கிடுறோம். பக்தி உள்ளவர்களைப் போல, பரிசுத்தம் உள்ளவர்களைப் போல, அன்பானவர்களைப் போல, கீழ்ப்படுகிறவர்களைப் போல மனுஷனுக்கு முன்பதாக அநேக மாய்மாலங்களை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாய்மாலத்தில் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் நம்ப மாட்டார். வேறும் சொல்கிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இங்கே நீங்கள் என்னத்தையும் நினைச்ச முடியாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, மறைவான குற்றங்களை பார்க்கிறவர், துணிகரமான அந்தரங்கமான பாவங்களை பார்க்கிறவர். அப்போ நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நீங்கள் காண்கிற உடைய மனைவி, உடைய புருஷன், உடைய பிள்ளைகள், உடைய உடன் பிறந்தவர்கள், உடைய தாய் தகப்பன், உடைய நண்பர், உங்கள் பாஸ்டர், உங்கள் இணை விசுவாசி, எல்லாரும் ஒருவருக்கொருவர் யாராக இருக்கிறீங்க? அவயவமாய், தேவனுடைய அவயமாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதான் பாருங்கள், ஒளிவு மறைவு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் நீங்கள் உறவராக இருக்கணும். அப்படின்னா இயேசுடைய சரீரமாகவே நீங்கள் மாறணும்னா பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மாம்சத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நீங்கள் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமானால் என்று பைபிளில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? அதுக்கு பேர் திருவிருந்து அல்ல. இன்றைக்கி எல்லாரும் அதை திருவிருந்துன்னு ஆக்கிட்டாங்க. இது விருந்து கிடையாது. மாமியார் வீட்டில் போய் என்ன சாப்பிடுங்க? விருந்து சாப்பிடுங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது விருந்து அல்ல. இது என்ன தெரியுமா? ஆராதனை, ராபோஜனம். இது என்னது? ராபோஜனம். இது ராத்திரி நடக்க வேண்டியது. இதெல்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்க? அவங்களுக்கு இதுக்குள்ளே இப்போ போக விரும்பலை. அவங்க காலத்துக்கு தகுந்தாப்புல என்ன செஞ்சுக்கிட்டாங்க? மாற்றி கொண்டாங்க. ஞான ஸ்நானத்தையும் மாற்றிட்டாங்க. இப்போ இதையும் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லோரும் மாற்றி கொண்டாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இப்படி அவரை நினைவாது கூறுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டருக்கு என்ன போட்டிருக்கிட வேண்டியதான், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட வேண்டியதான். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. ராபோஜனம் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே என்று வேறும் சொல்லுகிறது. அந்த சாத்தான் கிரியை செய்கிற, சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிற, அவனுடைய உக்கிரம் நிர்மூலமாக்கப்பட போகிற, அவன் உரிந்து கொள்ளப்பட போகிற அந்த இரவு. நல்ல கவனிங்க. பரிசுத்தம், நீதி, உண்மை, சத்தியம் அவமானப்படுத்தப்பட போகிறது, நிர்வாணமாக்கப்பட போகிறது. அவர் ஜீவனையே அனைத்தர்த்தம் சிந்தப்பட போகிறது. ஐயா, அப்படிப்பட்ட அந்த போஜனத்தை, அந்த கர்த்தர் யாரும் கிரியை செய்யக்கூடாத காலம்னு சொல்கிறோமே, அது இனிமேல் வரப்போகுதுன்னா அதே போல தான் யாரும் கிரியை செய்யக்கூடாத காலம் யாருக்கு வந்தது? இயேசுவுக்கு வந்தது. அதான் காலம். அது அவருக்கு வந்தது. யார் அவரிடத்தில் கிரியை செய்ய முடியல. அவர் முழுவதும் அடிக்கப்பட்டார், சரீரம் கிழிக்கப்பட்டது. ஐயா, ரத்தமெல்லாம் புறப்பட்டது. ஏசாயா சொல்லுகிறார் தீர்க்க தரிசனத்திலே, உழுத நிலம்போல மாறிற்று, மனுஷன் விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை.
அந்த கோலமானார் என்று எழுது. வெண்மையும் சிவப்புமாய் இருந்தவர், 1000 10,000ங்களிலும் சிறந்தவராய் இருந்தவர் என்ன செய்யப்பட்டார்? அந்த கோலமாக்கப்பட்டார். மனுஷனால பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கப்பட்டார் ஐயா. அந்த மாம்சத்திலையும் உலகத்தின் பாவத்தை அனைத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தம், அதுலேயும் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, ஒன்றாக்குகிறார். அந்த மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாக அவருடைய சரீரமாய் நம்மளை மாற்றுகிறார். அந்த ஆராதனைக்கு பேர் தான் என்னது? ராபோஜன ஆராதனை. சொன்னார் பேதுரு சொன்னார், ஆண்டவர் ஒவ்வொருடைய கால்களையாய் கழுவினார். இன்னைக்கு சபைகளில் என்ன இல்லாமல் போயிட்டு பாதம் கழுவுறது இல்லை. ஆனால் ஆண்டவரோ சொல்லியிருக்கிறார், ஆண்டவரும் போதகருமாக இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால். இந்த வார்த்தையை அநேகர் பிரயோகப்படுத்துகிறது இல்லை. பிற மதத்தினர் சொல்லுவாங்க, இயேசு எங்கேயாவது தன்னை ஆண்டவர்னு சொன்னாரா அப்படின்னு சில மதத்தினர் கேட்பாங்க. இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் போதகரமாக இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் என்ன செய்யுங்கள். அவர் ஒவ்வொருடைய கால்களை கழுவி முத்தமிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய சீலையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சரீரத்தில் நீங்களும் நானும் அவயமாக இருக்கணும், பொய்யோடு இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயமாக மாறணும்னா, அந்த சரீரமாய் மாறணும்னா, இங்கே ஆண்டவர் சொன்னார், இங்கே ஒருவர் காலில் ஒருவர் என்ன செய்யுங்கள், கழுவுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா? கழுவுனா தண்ணியை கொண்டு வந்து குளிப்பாட்டுங்க, கழுவுங்க, அப்படி இல்லை. ஏன்னா இதே இப்போ இந்த கை கொள்ளுகிற இடத்துலையும் பார்க்குறேன், இதுலேயும் நம்ம ஆட்கள் கோல்மால் பண்ணுறாங்க. அவங்க ஜாதிக்காரங்களை பார்த்து கழுவுறது. எங்கனாலும் நம்ம ஆட்களை மாதிரி ஆள் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏழையாக இருக்கட்டும், அது பணக்காரனாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், அவருடைய குறைவை நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைவாக்குங்க. குறையில்லாத மனுஷன் இல்லை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஆறுதல் படுத்துங்க. அவங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது அவங்கள விசுவாசத்தில் பலப்படுத்துங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், அவங்கள ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க, அவங்கள ஆதாயப்படுத்துங்க. அவங்க காலில் இருக்கிற அழுக்கை கழுவுங்க. அவங்க உங்கள் காலில் இருக்கிற அழுக்கை நினைச்சிட்டு ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். 2 பேர் 3 பேர் உண்டானால் அங்கே என்ன உண்டாகுமா? சூடு அனல் உண்டாகும். இந்த அனுபவத்தை இயேசு சொன்னார். எதுக்காக தெரியுமா? அப்போ தான் நீங்களும் நானும் அவருடைய அவயவமாய் மாற முடியும். ராபோஜனத்துக்கு வருகிறீங்களா? அவருடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிறீர்களா? நல்லா யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ராபோஜன ஆராதனைக்கு இன்றைக்கி வருகிறதே இல்லை, பங்கு பெறுகிறதே இல்லை. அப்போ எப்படி நீங்கள் பொய்யை களைய முடியும்? பொய்யை களைந்து மெய்யை தரித்து கொள்ள முடியுமே? எப்படி? நாம் ஒருவருக்கொருவர் அவயமாக இருக்கணுமே. அப்போ நான் அவயவமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ராபோஜன ஆராதனைக்கு என்ன செய்யணும்? வரணும். இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தில் ரத்தத்தில் பான போஜனம் பண்ண வரணும். அவருடைய பாடுகளை நினைவுகூர வரணும். ஆமேன். ஆமாம். குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டதே, அதை நினைக்க வேண்டாமா ஐயா? தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லவா? புறம்பாக்கப்பட வேண்டியவர்கள் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் புறம்பாக்கப்பட்டார் ஐயா பாளையத்திற்கு. இன்னைக்கு நீங்கள் நானும் கிருபாசனத்தண்டை கிட்டி சேர்ந்திருக்கிறோம், தேவனண்டை கிட்டி சேர்ந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் அவர் புறம்பாக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயமாக இருக்கணுமே. இன்னைக்கு பொய்யை என்ன செய்து கொண்டிருக்கிறோமே, தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த யாக்கோபு பொய்யை தரித்து கொண்டான். தகப்பன்கிட்ட போய் சொல்கிறானா, ஏசா நான் தான் உங்களுக்கு பிரியமான மகன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவன் தானா? அவர் சொல்கிறாரு, வேஷத்தை பார்த்துட்டு மோந்து பார்க்குறாரு, தடவி பார்க்குறாரு வேஷத்தை, பொய்யை நல்லா கவனிக்கிறீங்களா? தடவி பார்த்து சொல்கிறாரு, கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம், இன்னார் என்று அறியாமல் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். என்ன ஆகிட்டு தெரியுமா? பொய் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் உங்கள் மேலே பழிக்காது. யாக்கோபுக்கு ஈசாக்கு ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் என்ன செய்யலை தெரியுமா? பழிக்கவே இல்லை. எப்போ தெரியுமா? உண்மையை சொல்கிற வரைக்கும் பழிக்கலை. எப்போ உண்மையை சொன்னால்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ யார் என் மகனே? ஆண்டவர் கேட்டார் பாருங்க, அவனோடு போராடி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா தடவும் போது தடவினார், இங்கே ஆண்டவர் தடவுறார். அவனுடைய தொடை சந்து நரம்பை தொட்டார், அவன் நடை மாறிற்று. பொய் பிராடு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த யாக்கோபு இப்போ நடை நெஞ்சிருச்சு, நடை மாறிட்டு. இனிமேல் பொய் கிடையாது, மாயமாலம் கிடையாது,
நடை மாறிட்டு. இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணுமா, பழிக்கணுமா, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கின நாள்ல இருந்து அவனுக்கு வேதனை தான் நடந்தது. சொந்த ஊரை விட்டு போனான், அதாவது அந்நிய தேசத்துக்கு போனான். அங்கே போய் படாத பாடு, இரவெல்லாம் பனி பெய்து தலைமையில், பகல் முழுவதும் விஷ்ணம், 10 முறை சம்பளத்தை மாற்றி போடுறான். வேற ஒரு கோயக்கண்ணியை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. எல்லாம் நடந்ததெல்லாம் அநியாயம் ஐயா. காரணம் பொய். ஆண்டவர் ஒரு நாள் அவனை சந்தித்தார். அப்பொழுது சொன்னான், நான் தான் யாக்கோபு, நீ யார் என் மகனே, நான் யாக்கோபுன்னு உண்மையை சொன்னான் பாருங்க. கர்த்தர் அங்கேயே அவனை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் பொய்யை களைந்து மெய்யை தரித்து கொள்ள வேண்டுமானால் ஒருவருடைய குறைவை ஒருவர் என்ன செய்யுங்க, நிறைவாக்குங்க. ஒருவர் காலில் ஒருவர் கழுவுங்க. ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இருக்கிற தன்னுடைய உடன் ஊழியக்காரர்கள் எழுதும்போது சொன்னார், நீங்கள் எல்லா மனுஷனுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொன்னார். ஏனென்றால் அப்போ தான் நம்ம அவயமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம், விண்ணப்பம் பண்ணுவோம், வேண்டுதல் செய்வோம். இந்த காலங்களில் உங்களுக்காகவே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. விதவைகள் உண்டு, ஏழைகள் உண்டு, திக்கற்ற பிள்ளைகள் உண்டு, வியாதிஸ்தர்கள் உண்டு, பிசாசு பிடியில் இருக்கிறவங்க உண்டு, போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க உண்டு. ஆமீன். மந்திரங்கள், சூனியங்கள், செய்வினை கட்டுகள், அசுத்த ஆவியினால் வேதனைப்படுற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆனவங்க இருக்கிறாங்க, பிறவிலேயே சரீரத்தில் பலவீனமானவர் இருக்கிறாங்க ஐயா, கொள்ளை நோயில் அகப்பட்டவங்க இருக்காங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. இந்த ஒருவர் ஏந்துகிற, தாங்குகிற, கழுவுகிற இந்த அனுபவம் தான் நீங்களும் நானும் மெய்யை தரித்து கொள்ளுகிற அனுபவம், பொய்யை களைந்து போடுகிற அனுபவம். இந்த அனுபவம் நமக்குள்ளே வரட்டும். நாம் அவயவங்களாக இருப்போம். ஒருவருடைய வழியை, ஒருவருடைய வேதனையை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிதாவாகி தேவனே, இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் தியானித்த நம்முடைய வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் உபவாசத்தோடு ஜெபித்த இந்த நாட்களை நினைவு கூறுகிறேங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தனக்காகவே, தனக்கு வேலை கிடைக்கணும், தனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், ஆண்டவரே தன்னுடைய மேன்மைக்காகவே ஜெபம் பண்ணாமல் பிறருடைய வேதனையை, கஷ்டத்தை புரிந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண, ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்ய ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக மாற்றுங்க. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். நாங்கள் அவயவங்களாக இருக்கணும். மாய்மாலத்தை, பொய்யை நாங்கள் கலைந்தவர்களாக இருக்கணும். ஆசீர்வதிங்க. மகிமை, கனம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.